குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பழி உள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கடவுள் விவிலியத்திலே மனிதரை வழிநடத்த கனவை பயன்படுத்துகிறார். கனவின் வழியாக தன்னுடைய திருவுளத்தையும் தன்னுடைய வழிகாட்டுதலையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். அந்த வழியிலே யோசேப்பு கனவால் வழிநடத்தப்பட்டு அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதை இன்றைய நற்செய்தியில வாசிக்க இருக்கிறோம். கனவின் வழிநடத்தும் கடவுள் நம் வாழ்விலும் கனவை தரலாம். அந்த கனவு இறை திருவுளத்துக்கு உகந்ததாக இருக்கிறதா என்று சிந்தித்து வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவச் சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் விடுதலை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும். இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்து வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளித்தருளும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக.
ஆண்டவருடைய காலத்தில் நீரே தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீரே தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற வலியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் கடவுள் போற்றி போற்றி. ஆண்டவருடைய காலத்தில் நீரே தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீரே தழைத்தோங்கும். இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறைவசனங்கள் 18 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறு தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, கடவுள் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் என்ற ஒரு வரிகளை பார்க்கிறோம். கடவுள் விவிலியத்தில் தன்னுடைய உயர் படைப்பாக படைத்தது மனிதனை, உங்களையும் என்னையும். தன் சாயலாக படைத்தவன் இன்று உயர்ந்து வாழ வேண்டும் என்ற சிந்தனையிலே அவனை படைத்து இந்த உலகத்தில் விடுகிறார். ஆனால் அவன் அந்த அன்பின் அரவணைப்பிலிருந்து விலகி விலகி செல்ல நீதி தலைவர்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள் என்று ஒவ்வொருவராக அனுப்பி அவரை மீண்டும் தன்னுடைய அன்பின் பிடிக்குள்ளே கொண்டு வர பார்க்கிறார். முடியல. எனவே காலம் நிறைவுற்ற பொழுது இறைவாக்கினர் உரைத்தது போல கன்னியின் உதரத்திலே மனிதனாக பிறந்து நம்மை போல வாழ்வதற்காக, மீட்பதற்காக இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த பிறப்பின் தயாரிப்பு காலத்தில் தான் நாம் இன்று இருக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே நாம் சிந்திக்கின்ற சிந்தனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இன்று யோசேப்பை கடவுள் வழி நடத்துவது கனவின் வழியாக. நற்செய்திகள் 4, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுல 2 பேர் மட்டும்தான் இயேசுவினுடைய பிறப்பை பற்றி சொல்கிறார்கள், மத்தேயும் லூக்காவும். மத்தேயு பார்த்தீங்கன்னா நேற்று இயேசுவினுடைய தலைமுறை அட்டவணையை கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் எங்கு போகிறார்? யோசேப்பினுடைய அழைப்புக்கு சென்று யோசேப்பை தயார் செய்வதை பார்க்கிறோம். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் அன்னை மரியாளை முன்னிலைப்படுத்தி அந்த வரலாற்றிலே தோன்றிய அந்த பாலகன் இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பையும் அவள் எலிசபெத் அம்மாளுக்கு செய்த பணிவாழ்வையும் எடுத்து முன்னிலைப்படுத்தி அவர் தன் நற்செய்தி எழுவதை பார்க்கிறோம். எனவே இந்த 2 நற்செய்தியிலும் நாம் சிந்திப்பது இறை திருவுளம் நம் வாழ்க்கை வழி நடத்துகிறது என்பதுதான். அன்பு சகோதரங்களே, இத்தாலி நாட்டிலே அந்த தெரு வீதிகளிலே ஒரு அருமையான சிற்பி ஒருவன் நடந்து கொண்டிருந்தார், மைக்கேல் ஆஞ்சலோ. இவர் அவ்வாறு வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு வெண் பளிங்கு கற்கள் விற்கிற கடை, அந்த கடைக்கு முன்பாக ஒரு பெரிய கல் கிடக்கு. அதை சற்று நேரம் உற்று நோக்கினார். உற்று நோக்கிட்டு கடைக்குள்ள போய் அந்த முதலாளிட்ட, ஐயா இந்த கல்லுடைய விலை என்ன அப்படின்னு கேட்டார். அவர் பார்த்துட்டு, ஐயா எனக்கு காசெல்லாம் வேணாம், இதை முதல்ல தூக்கிட்டு போ, இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இவர் ஆச்சரியப்பட்டார். நீங்க வேணா சொல்லுங்க, முகவரியை கொடுங்கள், உங்கள் வீட்டுக்கே நான் கொண்டு வந்து இந்த கல்லை தர்றேன் அப்படின்னு. இவர் முகவரியை கொடுத்துட்டு வர்றார். 2-3 நாள்ல அந்த கல் வருது. மீண்டும் மைக்கேல் ஆஞ்சலோ அந்த கல்லை உற்று நோக்கினார். தன்னுடைய ஒளியையும் சுத்தியலையும் எடுத்தார். வேண்டாத பகுதிகளை எல்லாம் செதுக்கி எடுத்தார். அங்கே உருவானது அன்னை மரியாளும் இயேசு அவள் மடியிலே இருக்கின்ற அந்த 13ஆம் ஸ்தலம். அன்னை மரியாள் வியாகுல அன்னையாக கல்வாரி மலையிலே அமர்ந்திருக்க, இறந்து போன அந்த உடலை அவள் தாங்கி இருக்கிற அந்த சிற்பம் அழகாக வந்திருந்தது. பார்ப்பவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பாராட்டினார்கள். மைக்கேல் ஆஞ்சலோவே அரண்டு போனார், இவ்வளவு அழகாக வந்திருக்கிறது. எனவே போய் அந்த முதலாளிகிட்ட போய், ஐயா நீங்கள் என் வீட்டுக்கு வாருங்கள் அப்படின்னார். இவர் போய் பார்த்தார். பார்த்துவிட்டு இந்த சிற்பத்தை பார்த்துவிட்டு அசந்து போனார். ஐயா இதை எந்த கல்லில் நீங்க வடித்தீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், நீங்க வேணான்னு தூக்கி போட்டு அந்த கடை ஓரத்திலே வைத்திருந்தீர்கள் அல்லவா, அந்த கல் தான் இந்த கல் என்று சொன்ன பொழுதும் அசந்து போனாராம். அன்பு சகோதரங்களே, நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பாறையாக இருக்கிறோம். நம்மை செதுக்குபவர் கடவுள். எனவே நம்முடைய எண்ணங்கள், வாழ்வு, செயல்பாடுகள் அனைத்தையும் தன்னுடைய திருவுளப்படி அவர் வழிநடத்தி நம்மை செதுக்கி இன்று மனித சமுதாயத்திலே நாம் மனிதர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த அழைப்பை நாம் எவ்வாறு வாழுகிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கிறோம். விவிலியத்தில் கனவுகள் 3 நிலையாக இருக்கின்றன. ஒன்று வழி நடத்தும் கனவுகள், 2வது விளக்கம் தருகின்ற கனவுகள், 3வது வெளிப்படுத்தும் கனவுகள். முதலிலே வழி நடத்தும் கனவுகள். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 10 - 22 வசனத்தை வாசிக்கிறோம். ஈசாக்குக்கு யாக்கோப்பு, ஏசாய் என்ற 2 பிள்ளைகள். யாக்கோப்பு ஏசாவை ஏமாற்றி தந்தையினுடைய ஆசியை வாங்கிவிடவும் ஏசா அவனை கொல்வதற்காக தயாராகிறார். இதை கேட்டதும் ரெபெக்காள் தன்னுடைய மகன் யாக்கோப்பை தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்புறார்.
இவன் போகிற வழியிலே கனவு காண்கிறான். ஒரு பாறையை வைத்து அதில் தூங்கிட்டு இருக்கையில கடவுள் அவனுக்கு காட்சி கொடுத்து, யாக்கோப்பு பயப்படாதே, நீ செல், திரும்பி இதே இடத்துக்கு வந்து இந்த இடத்திலே நீ அமோகமாக வாழ்வாய் என்று ஆசி தருவதை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அடுத்து தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 5-11 வசனங்கள். யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள். 11வது பிள்ளை யோசேப். அவன் ஒரு கனவு கண்டான். அதிலே தந்தையும் தன்னுடைய சகோதரர்களும் தன்னை வணங்குவதாக கனவு கண்டான். இதை போய் சொன்ன பொறாமைப்பட்டார்கள், அவனை தொலைத்து விட நினைத்தார்கள். ஆனால் கடவுள் அவனை உயர்த்துவதை வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவது வெளிப்படுத்தும் கனவு. தொடக்க நூல் 40ஆம் அதிகாரம் 1-23 வசனங்கள். யோசேப்பு மிதியான் நாட்டு வியாபாரிகளால் எகிப்துக்கு போகிறார். அங்கே அவர் தடுமாறி வாழ்வதை பார்க்கிறோம். ஏனெனில் எதிர்ப்பு எங்கிருந்தும் வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் போன இடமெல்லாம் வெற்றி பெற்றார். அதற்கு காரணம் கடவுள் அவரோடு இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே போத்திபார் வீட்டில் இருக்கிறே அவனுக்கு ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தினால் சிறையில் தூக்கி போடப்படுகிறார். அங்கே பார்வோனின் ஊழியர்கள் 2 பேர் கனவு காண்றாங்க. கனவு காண்டோன அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லுகிறான். அந்த விளக்கப்படி அந்த நிகழ்வுகள் நடக்க அவர்கள் ஒருவரில் ஒருவன் சாகிறான், ஒருத்தன் தன்னுடைய பணியை திரும்பி பெறுகிறான். அந்த ரசம் ஊத்துகிற அந்த பணியாளரிடம் யோசேப்பு சொல்லுவான், நீ மீண்டும் பணிக்கு சொல்லுகிற பொழுது என்னை நினைவூர் கூர் அப்படின்னு சொல்லி அவன் மறந்துடுவான். மீண்டும் தொடக்க நூல் 41ஆம் அதிகாரம் 1-8 வசனத்தில் வாசிக்கிறோம். பார்வோன் அரசன் கனவு கண்டான். யார் அந்த கனவை பற்றி சொல்வதற்கு முடியவில்லை. எனவே அப்பொழுதுதான் இந்த ஊழியனுக்கு நடையில், ஆகா யோசேப் என்ற ஒரு இளைஞன் சிறையில் இருக்கிறானே என்று சொல்லி அவனை கூப்பிட அவன் வந்தான். பார்வோனுடைய கனவுக்கு விளக்கம் தந்தான். பார்வோனுக்கு பிறகு உயர்ந்த அதிகாரியாக அவன் நியமிக்கப்படுகிறான். யாக்கோப்பும் அவருடைய சகோதரர்களும் வணங்குவார்கள் என்று சொன்ன பொழுது பொறாமை கொண்ட அவர்கள் இப்பொழுது எகிப்து நாடே அவனை வணங்கியது. அன்பு சகோதரமே, ஏன்? கடவுள் அவரோடு இருந்தார். மூன்றாவது விளக்கம் தரும் கனவுகள். தானியேல் புத்தகத்தில் 3 நிலைகளிலே வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்திலும் நெபுக்கத்நேசர் அரசன் 2 கனவுகளை காணுகிறார். ஒன்று சிலையை பற்றிய கனவு, இரண்டாவது அவனுடைய எதிர்காலத்தை பற்றிய கனவு. 5ஆம் அதிகாரத்தில் பெல்சசர் நெபுக்கத்நேசருடைய மகன், அவன் ஒரு கனவு காண்கிறான். இந்த கனவுக்கு விளக்கத்தை தருகிறான் தானியேல். எனவே அவன் விளக்கத்தை தந்து அவர்களுடைய பாராட்டையும் ஆசையையும் பெறுவதை பார்க்கிறோம். எனவே கடவுள் மனித சமுதாயத்தில் கனவு வழியாக மக்களை வழிநடத்துகிறார் என்ற நிலையை பார்க்கிறோம். இப்பொழுது முதல் வாசகத்துக்கு வாருங்கள். எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறார், தாவீது குலத்தில் நீதியுள்ள தளிர் தோன்றும், அது ஆட்சி புரியும் அரசு, ஞானமுடன் செயல்படும் அரசு, நீதியும் நேர்மையும் நிலைநாட்டப்படும், விடுதலை நிலைநிறுத்தப்படும், பிரிந்து கிடந்த இஸ்ராயேல் குலம் ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையின் செய்தியை தருகிறார் எரேமியா இறைவாக்கினர். இப்பொழுது நற்செய்திக்கு வாருங்கள். யோசேப்பு தன்னுடைய வாழ்விலே அன்னை மரியாளை திருமணம் செய்ய போகிறோம் என்பதற்காக நிச்சயித்து விட்டார்கள். இவர்கள் கூடி வாழ்வதற்கு முன்பாக அன்னை மரியாள் கருத்தாங்கி இருக்கிறாள் என்று கேள்வி போட்டு தடுமாறுகிறார் யோசேப்பு. இறை திருவுளம் என்ன என்று தெரியாமல் அவளை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கனவு வருகிறது. யோசேப்பே, தாவீதின் மகனே, அஞ்சாதே, தூய ஆவியால் இவள் கருவுற்றிருக்கிறாள், ஏற்றுக்கொள். அன்பு சகோதரங்களே, இது ஒரு வேடிக்கையான நிகழ்வாக இருக்கிறது. அன்னை மரியாளுக்கு காவல் தூதரை அனுப்பிய கடவுள் சக்கரியாவுக்கு காவல் தூதர் வழியாக இறை திருவுளத்தை சொன்ன கடவுள் யோசேப்புக்கு மட்டும் கனவு வழியாக அவரை தயாரிப்பதை பார்க்கிறோம். அங்குதான் யோசேப்பினுடைய உயர்நிலை நமக்கு தெரிகிறது. மௌனத்தால் வாழ்ந்த புனிதர் அவர். மௌனத்தால் ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னால் அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னால் தன்னுடைய கனவின் முடிவிலே யோசேப்பு. எனவே நம் வாழ்க்கையிலே இந்த 2 பேரும் இலக்கணங்களாக வாழுகிறார்கள். என் வாழ்வு கடவுளை நோக்கிய வண்ணமாக இருக்கிறதா அல்லது உலகை நோக்கிய வண்ணமாக இருக்கிறதா என்பதை சிந்திப்போம். சென்னையிலே மயிலாப்பூரிலே ஒரு ஆலயம், பிரசித்தி பெற்ற ஆலயம்.
அந்த ஆலயத்திலே மார்கழி மாதத்திலே சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குமா. ஒரு நாள் மலரால் ஆண்டவனை அலங்காரம் செய்வார்கள். பக்த கோடிகள் கோடிக்கணக்கிலே வந்து அந்த ஆலயத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு தாத்தாவும் பேரனும் அந்த கோயிலுக்கு போறாங்க. இந்த பேரன் தாத்தாவை பார்த்து நைன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். தாத்தா, இன்னைக்கு ஏன் கோயிலுக்கு போகணும், அங்கே என்ன சிறப்பு, ஏன் கோயிலுக்கு போகணும், அங்கே என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இவர் பொறுமையாக பதில் சொல்லி கொண்டு வருகிறார். நீண்ட வரிசையிலே இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மீண்டும் மீண்டும் கேட்டார், என்ன அலங்காரம், பூ அலங்காரம்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கையில் இவர் பொறுமையாக பதில் சொல்லியிருக்கல. இந்த பேராண்டி திரும்பி பார்த்தான். இவர்களுக்கு பக்கத்தில் ஒரு முதியவர், அவருக்கு பார்வை இல்லை. உடனே இந்த சிறுவன் தாத்தாவை பார்த்து, தாத்தா, நீயும் நானும் நம்முடைய கண்களால் ஆண்டவனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். மலராங்காலத்திலே மகிமையாக விற்றிருக்கும் கடவுளை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த தாத்தாவுக்கு பார்வை இல்லை, இவர் எதுக்கு தாத்தா வந்திருக்காருன்னு கேட்டார். அரண்டு போனார். என்ன சொல்றதுன்னு தெரியல, வீட்டுக்கு வா சொல்றேன், என்ன எனக்கு பதில் சொல்லுங்க, நீனே போய் கேட்டுக்கடா அப்படின்னார். இவன் விடலை. அந்த தாத்தாட்ட போனான். தாத்தா தாத்தா அப்படின்னா, என்ன பேராண்டி, நானும் எங்கள் தாத்தாவும் கண்கள் உடையவர்கள், நாங்க ஆண்டவனுடைய அலங்காரத்தை பார்க்க வந்திருக்கிறோம். தாத்தா, உங்களுக்கு பார்வை இல்லையே தாத்தா, இங்க எதுக்கு தாத்தா நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்பொழுது அந்த முதியவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், பேராண்டி, நீயும் உன் தாத்தாவும் ஊனக்கண்களால் ஆண்டவனை பார்க்க வந்திருக்கிறீர்கள், ஆனால் நான் என் அகக்கண்களால் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன். கடவுள் என்னை பார்ப்பார் என்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளை நகர் வருகிறோம். வேளை நகர் அன்னையை நாம் பார்க்க வருகிறோமா, அல்லது என் அன்னை என்னை பார்ப்பாள் என்ற அந்த உறவிலே ஆழமாக வாழ்வதற்கு வருகிறோமா, சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என் அன்பு சகோதரங்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த அன்பின் பலி எல்லாம் அல்ல பரமதந்தை கேட்டதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்காக கொண்டாடப்படும் இப்பலி எங்களை முது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் நலமாக்கியவருடைய நிலைப்பேருடைமையால் பங்கு பெறும் தகுதியை நாங்கள் அடைவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தூயவரான
தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினரின் அனைவர் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினாம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுண்டு நமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே மாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவுகூர்ந்தெழும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநனையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கோந்தோராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்த எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவரின் பிறப்பு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்கள் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த அன்பு தெய்வம். நானும் நீங்களும் வாழ்வு பெறுவதற்காக மனித உரு எடுத்து மனிதனாய் வாழ்ந்து மடிந்து உயிர்த்து இன்றும் நற்கருணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வம். நாமும் இந்த அன்பு வாழ்க்கையை தொடர்ந்திட ஆன்மீக உணவாக வருகிறார். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வதரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். பாடாத நாள் இல்லையே, மொழி தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் அல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் இன்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வாழும் மண்ணும் அழிந்து பின்னும் வாழ்வு என்னிலே. ஒளிரே ஒளிரே உலகின் உயிரே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. மொழி பாடாத நாள் இல்லையே, மொழி தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உறையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக் கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்கொள்ளி செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி
உங்களுக்கு நிறையாசி வழங்குவாராக. ஆண்டவர் நம்மோடு இருந்து என்றும் நம்மை வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தை வாழ்ந்து காட்டிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு